என்ன கேட்காம அவன் எப்படி துர்கா ஆண்டி கிட்ட பணம் கொடுத்து என் அம்மா கிட்ட கொடுக்க சொல்லலாம்? ஏமா இதுல என்னமா இருக்குது மலரு? அவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு மனசு கேட்காம கொடுத்துருக்கான். என் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இல்ல அது வந்து அது யாங்கண்ண உன் அம்மா அப்பாக்கு நீ செய்தாயின்னா அவன் செய்தாயின்னா ரெண்டும் ஒண்ணுதானே. பாண்டி செய்யறதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நான் அத அந்த அர்த்தத்துல கேட்கலாத்த. அவனுக்கு எப்படி திடீர்னு 5000 ரூபாய் பணம் கிடைச்சது? எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? பழைய பாக்கில அண்ணா குடுத்துருப்பாங்க கண்ணு. அப்படியெல்லாம் நமக்கு வர வேண்டியதும் கிடையாது, நம்ம யாருக்கும் தர வேண்டியதும் கிடையாது. வீட்டு கணக்கு வரவு செலவெல்லாம் நான் தானே பாக்குறேன். சதான் மாமா, நீங்க எங்கேயாச்சும் கந்துவடிக்கு கடன் வாங்கி கொடுத்தீங்களா அவனுக்கு? ஐயோ, அன்னைக்கு நீ சொன்னதுல இருந்து நான் யாருக்கிட்டையும் சத்தியமா கடனே வாங்குறது இல்லம்மா. என்னம்மா என்ன போய் இப்படி கேட்டுட்ட? என்ன சின்ன? அப்போ பணம் அவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? அவன் அன்னைக்கே நகை அடகு வைக்கலான்னு ஒரு ஐடியா கொடுத்தான் அத்தை. சொல்லுங்க, உங்களோட நகையை எதையாவது அடகு வச்சு அவனுக்கு காசு கொடுத்தீங்களா? ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கண்ணு. இருந்தா நான் உன்னாண்ட சொல்லி இருக்க மாட்டேனா? பின்ன அவனுக்கு எப்படிதான் பணம் கிடைச்சிருக்கும்? கண்ணு கொஞ்சம் பொறுமையா இரு. அவன் வந்த உடனே அவனாண்டியே கேட்டுப்போம். அவன் எப்ப வரது, அவன் எப்ப வந்து சொல்றது? அதுக்குள்ள வீட்டுக்கு எவனாவது கடங்காரன் வந்துருவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாரு, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத கண்ணு. நானும் அப்பா புடிச்சு பாத்துக்கினே இருக்கிறேன். அவன் கடை வாங்கிக்கினான்னு சொல்லினே இருக்கிறேன். அவன் கடை வாங்கிதான் குத்தான்னு உனக்கு தெரியுமா? பின்ன வேற எப்படி அவ்வளவு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்க முடியும்? ஏன் அவன் வேலை செஞ்சு அந்த துட்ல குடுத்துருக்க மாட்டானா என்ன? இங்க நமக்கு தெரியாம அவன் வேற எந்த வேலைக்கு போனா? அப்ப நீ அவனை நம்ப மாட்டியா? ஐயோ அத்தை, பாண்டிய நான் நம்பாம வேற யாரு நம்ப போறா? அவனுக்கு இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி கண்ணு, இப்போ உனக்கு அவன் எப்படி 5000 ரூபாய் போறான்னு தெரிஞ்சாவணும், அவ்வளவுதானே? ஆமா. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். பாண்டி எப்படி கொடுத்தான்? அவன் யாராண்டியும் கடன் எல்லாம் வாங்கிக்கல. அவன் உழைச்சி சம்பாரிச்ச துட்ல தான் அந்த காசை கொடுத்துக்கணும். நீ வா, நீ என் கூட வாய. எங்க? சின்ன வேணாம் சின்ன, நீ கம்முனரியா. பாண்டி என்ன வேலை செய்யறான் நான் உனக்கு காட்டுறேன். வா அத்தை, நீ வா. வேணாம் சின்ன. மலரே சின்ன, பாண்டி எங்க இருக்கான்? அவன் எங்க இருக்கிறான் என்ன பண்றான்னு காட்டிக்கிறது தானே உன்னை இட்டுன்னு போயிட்டுக்கிறேன். நீ வா. சொல்லுங்க அத்தை. நீ வா. பாண்டி எங்க கேட்டுனதெல்லாம் அங்க பாரு. என்ன பாத்துக்கினியா? என் புள்ள என்ன வேலை பண்ணிருக்கிறான்னு பாரு. அவன் எப்படி கஷ்டப்பட்டுக்கிறான்னு பாரு. நானும் உன் மாமாவும் வானான்னு சொல்லி கேட்டுக்காம என் புள்ள இங்க வந்து இந்த வேலைய பண்ணிருக்கிறான். பாண்டி. ஏய் மலரே, ஏய் நீ என்ன மலரிங்க? என்னடா பாண்டி இதெல்லாம்? ஒண்ணுலயே மலரே. இப்போ எதுக்காகடா இதெல்லாம்? இப்ப என்ன ஆச்சுன்னு அழுவுறா? உன்னை இந்த நிலைமையில நான் பாக்கணும். ஐயா, இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன்? மகனை வேலை தானே செஞ்சிருந்தேன். அதுக்காக இப்படி உயிரை கொடுத்து வேலை செய்யணுமா? யாருக்காக செய்யறேன் இதெல்லாம்? என் மாமா மாமியாருக்காக செஞ்சுனுக்கிறேன். எனக்கு அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என்ன அவனாலும் செய்வேன். பாண்டி, இத பார், உங்க அப்பாவை பார்த்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லடி. அவங்களுக்கு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் தான் நான் இதை பண்றேன். என்கிட்ட ஏண்டா ஒரு வார்த்தை கூட சொல்லல? சொன்னா என்ன பண்ண விட்டுறியா என்ன? அதான் நானே சஸ்பென்ஸா பண்ணிட்டேன். மாமா அத்தை ஹாப்பியா இருக்கணும், அதை பார்த்து என் மலர் ஹாப்பியா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன உடம்பு ஃபுல்லா வேர்வடி? அதுக்கு என்ன? ஏன் பாண்டியோட வேர்வை தானே? சேலை அழுகாயிடும்டி.
ஃபுல்லா அழுகா இருக்கு. நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். ஆமா, உன்னை யார் இங்க இட்டாந்தது? டேய், நான் தான்டா இங்க இட்டாந்தா. வா, நினைச்ச நீ தான் அந்த வேலையை பார்த்திருப்பேன்னு. நீ எதுக்கு மலர் எங்க இட்டாந்த? நான் தான் உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னல. டேய், மலர்கிட்ட எத்தையும் மறைக்க முடியலடா. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு நீ எங்கன்னு என் உசுர வாங்கிட்ட. அதான் இங்க இட்டாந்துட்டேன். பாண்டி, அம்மாக்கு நீ கொடுத்த பணம் ஏதோ வெளிய வட்டிக்கு கடன் வாங்கி தான் கொடுத்திருக்கியோன்னு நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன்டா. என்ன மன்னிச்சிடுறா பாண்டி. இங்க பாரு, இந்த கடன் வாங்க வேணாம்னு சொல்லிட்டல மலரு. அப்புறம் என்ன தைரியத்துல நான் கடன் வாங்குவேன்? ரொம்ப சாரி பாண்டி, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன். சரி வா, வீட்டுக்கு போலாம். ஏய், என்ன? ஏய், காட்டு. ஏய், ஒண்ணும் இல்ல. என்னடா இதெல்லாம்? ஐயா, ஒண்ணுல விடு. ஐயா, ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் இந்த வேலையில வர்றது சகஜம்தான். 2 நாள்ல சரியா போடும். இதெல்லாம் வேணா பாண்டி, நீ வேலை செஞ்சதெல்லாம் போதும். வா. கை நீட்டி பைசா வாங்கிட்ட மலரு. நீ ஒரு நாள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும். இந்த பார், நீ கவலைப்படாம போ, நான் பின்னாடியே வரேன். மௌ, கூட்டணும் மாமா. இத கண்ணு, நீ வா. கூட்டணும் போன்னு சொல்றல. டேய், சொன்னா கேளு. வா, போ, வந்துடுறேன். சீக்கிரம் வாடா. போன கூட்டணும் மாமா, போங்க. சீதா, அது வந்துட்டேங்க. இந்தாங்க. சரி சீதா, நான் போயிட்டு வரேன். சார், எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டீங்க போல. ஆமாப்பா, வேலைக்கு நேரமாச்சு. நானும் என்னோட வேலையா தான் சார் வந்திருக்கேன். பணத்தை நீங்க கேட்ட உடனே உங்களை தேடி வந்து கொடுத்தேன்ல. மாசம் 3 தேதி ஆனா வட்டி வந்துடணும்னு சொல்லியிருந்தேன்ல. நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தானே கை நீட்டி வாங்குனீங்க. நான் தேடி வந்து கொடுத்த மாதிரி நீங்களும் என்ன தேடி வந்து கொடுத்துருக்கணும்ல. சொல்லுங்க சார், கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஆமா. அப்புறம் ஏன் கொடுக்கல? இல்ல, அது சம்பளம் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. அதான். பணம் வாங்கும்போது இதெல்லாம் நீங்க யோசிக்கலையா? போன வாரம் டீ கடையில பார்த்தப்ப கூட அதெல்லாம் கரெக்டா 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆனோன்னா கண்டிப்பா கொடுத்துறேன்னு சொன்னீங்களே. என்ன ராஜா, நீ சொன்னனால தானே உங்க அப்பாவுக்கு வட்டிக்கு பணத்தை கொடுத்தேன். முத மாசமே சொன்ன நேரத்துக்கு வட்டி கொடுக்காம இழுத்தடிச்சா என்னப்பா அர்த்தம்? சொல்லுப்பா, நீ தரேன்னு சொல்லு, நான் அப்படியே போயிடுறேன். வீட்டு கூட வரல, உன் ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ டேய், அதெல்லாம் வேணாம். அப்பா அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாரு. என்ன மார்க்கெட்டிங் சார், சும்மா மாசம் நிக்காம போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. நானும் 4 இடத்துக்கு போக வேண்டியது இருக்குல்ல. நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். இன்னும் 2 நாளையில சம்பளம் போட்டுருவாங்க. நானே கொண்டு வந்து வட்டி பணத்தை கொடுத்துட்றேன். டே ராஜா, உன்கிட்ட இருந்தா இப்ப கொடுத்து விடு. மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ, என்கிட்ட திடீர்னு காசு கேட்டா நான் எங்கம்மா போறது? நான் வர்றதெல்லாம் வீட்டுக்கு தானே செலவு பண்ணிட்டு இருக்கேன். ரவி, உன்கிட்ட இருந்தா. மா, உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கடையோட கணக்கு வழக்கெல்லாம் உமாவோட அப்பா தான் பாத்துக்கிறாரு. டீ செலவுக்கு கூட நான் கணக்கு சொல்லி தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஏய், என்னப்பா இது? என்ன நடுவுல நிக்க வச்சுட்டு உங்க குடும்ப கதையை பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சார் சொல்றீங்க? டே ராஜா, அவர் உன் ஃப்ரெண்டு தானே, கொஞ்சம் டைம் கேட்டு அனுப்பி வை. அப்பா, இன்னும் 1 வாரத்துல உங்களால கொடுத்துட முடியுமா? அதான் சொல்லிட்டார்ல, பணம் வந்துடும். நீ வா.
என்னடா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பின்றியே? அட பாவி, உங்க அப்பாவை பார்த்தா எனக்கே பாவமா இருக்குடா. டேய், ஒரு வாரம் கழிச்சு வரலனா இதே மாதிரி வந்து கேட்கணும், புரியுதா? டேய், நீ எனக்கு தர கமிஷன் கூட எனக்கு வேணாம். திரும்ப உங்க அப்பா கிட்ட வந்து கேக்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. 100-200 எக்ஸ்ட்ரா வேணும்னா கேட்டு வாங்கிக்க. பணம் திரும்ப வர வரைக்கும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணும். இப்படி ஓவரா சீன் போட வேண்டாம். ஒரு மனுஷன் இப்படி கூடவா இருப்பான்? நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா? இப்படி சென்டிமெண்ட்ல பாத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் அவர் மாதிரி நானும் வட்டி கட்டிட்டு தான் இருக்கணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அவர் மேல எனக்கு இருக்கிற வருத்தம் கூட உனக்கு இல்லையாடா? என்னால இதுக்கு மேல முடியாது. நீயே அவர்கிட்ட டீல் பண்ணிக்கோ, நான் வரேன். டேய் டேய், என்னடா பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு கிளம்புற? டேய், எக்ஸ்ட்ரா வேணா கூட 500 ரூபா வாங்கிக்க. என்னால முடியாதுப்பா. என்னடா இவன் இப்படி இருக்கான்? என்ன இப்படி அத்துட்டு போறானே? டேய், ஒரு வாரம் கழிச்சு வரலனா இதே மாதிரி வந்து கேட்கணும், புரியுதா? அட பாவி, உங்க அப்பாவை பார்த்தா எனக்கே பாவமா இருக்குடா. 100-200 எக்ஸ்ட்ரா வேணும்னா கேட்டு வாங்கிக்க. பணம் திரும்ப வர வரைக்கும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணும். இப்படி ஓவரா சீன் போட வேணாம். ஒரு மனுஷன் இப்படி கூடவா இருப்பான்? நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா? இப்படி சென்டிமெண்ட்ல பாத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் அவர் மாதிரி நானும் வட்டி கட்டிட்டு தான் இருக்கணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அத்தை, அத்தை உங்களதான். சாப்பிடலையா? எடுத்து வச்சதெல்லாம் அப்படியே இருக்கு. ஒருவேளை இந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருக்குமா, இல்ல தெரிஞ்சிருக்காதா? அத்தை, உங்களை தான் கேக்குறேன். எனக்கு பசி இல்ல மேகலா, எடுத்து உள்ளவை. ம், சரி. தயவு செஞ்சு என் பிள்ளைங்களை விட்டுற சொல்லுங்கம்மா. உங்க காலில் வேணா விழுறமா, என் பிள்ளைங்களை விட சொல்லுங்கம்மா. தயவு செஞ்சு
கோச்சிங்கப்பா, வேணாப்பா. எங்க பிள்ளைங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறத நாங்க பார்க்கணும். இந்த உனக்கு தான்டா. கேட்டுட்டே இருந்திய 10 லட்சம். இந்தாம்மா, உங்க அம்மா சொன்ன நிலத்தை வாங்குறதுக்கான பணம். இந்த புடி. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. மேகலா வா, அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். இந்த வீட்டை வாங்க போற பார்ட்டி இவர்தான். ஆமாப்பா, அவர் சொல்றது உண்மைதான். டேய், ரொம்ப வேதனையா இருக்குடா. சரி வாங்க, எல்லாரும் போய் முடிச்சுட்டு வந்துடலாம். அவர் சம்பாரிச்ச அத்தனையும் உங்களுக்கு தரடா கொடுத்தாரு. இப்படி ஒரு காரியத்தை உன்னால எப்படிடா செய்ய முடிஞ்சது? நாங்க உன்னை நல்லபடியா தானடா வளர்த்தோம். எங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் செய்யறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? எந்த பிள்ளையாவது பெத்த அப்பா கிட்டயே வட்டி வாங்குவானாடா? எனக்கு பிள்ளையா பிறந்துட்டியே, உன்னை என்னால வாய் விட்டு திட்ட கூட முடியலடா. நீ இந்த வேலை செஞ்சதுக்கு பதிலா எங்க 2 பேரையும் கொண்டு போட்டிருக்கலாம்டா. இது மட்டும் உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மனுஷன் எப்படிடா உயிரோட இருப்பாரு? வீடு வேணும்னு கேட்டிருந்தா தூக்கி கொடுத்துட்டு நாங்க போயிருப்போமேடா. ஏண்டா? ஐயோ ஐயோ. மா, அம்மா, அம்மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல. இல்லையே, உன் முகத்தை பார்த்தா ஏதோ பெருசா நடந்த மாதிரி இருக்கே. நீயா எதையும் கற்பனை பண்ணி பேசாத. இப்ப எதுக்கு வந்திருக்க? என்ன வேணும்னு சொல்லு. இல்லம்மா, சும்மாதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ சும்மா வர ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். சொல்லு. ஒன்னும் இல்லம்மா, நீ அரைச்சு கொடுத்த மிளகாத்தூள் தீந்து போச்சா? மிஷின்ல கொடுத்து அரைக்கிறதுக்கு நேரம் இல்ல, அதான் அப்படியே. மா, இந்தா மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, புளி, அரிசி, பருப்பு எல்லாம் இருக்கு. போதுமா இல்லனா இன்னும் வேணுமா? எடுத்துக்கோ, எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு போ. மா, என்னாச்சுமா உனக்கு? ஏன் இப்படி பண்ற? இப்ப நான் என்ன அப்படி கேட்டேன்னு இப்படி நடந்துக்கிற? நான் ஏன் இப்படி இருக்கேன், எதுக்காக இப்படி பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் நீ என்ன செய்ய போற? உனக்கு தேவையானதை கொடுத்தாச்சு இல்ல, கிளம்பு. மா,
ஒரு மிளகா பொடிக்கு போய் ஏமா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஏதாச்சும் பிரச்சனையா? மேகலா உமா ஏதாவது சொன்னாங்களா? இல்ல ரவி ராஜா ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான். சரிம்மா, அதான் என்னன்னு கேக்குறேன். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறேம்மா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. சரி வா, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு. நீ கிளம்பு. இது 2 மட்டும் எடுத்துக்கிறேன். நீ உன் உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. நான் வரேம்மா.